வணக்கம் கன்னிராசிக்காரர்களே, உங்களுக்கான ஐப்பசி மாத ராசி பலன். உங்களுடைய தன பாக்கியாதிபதி யோகாதிபதியானவர் சுக்கிராச்சாரியார் நீச நிலையில் மாதத்தின் பிற்பகுதியின் வரை இருக்கிறார். ஐப்பசி மாதம் 17 தேதிக்கு மேல் நல்ல நிலைக்கு வருவார். அதுவரையும் பொறுமையாக செயல்படுவது நல்லது. இந்த மாதத்தில் உங்களுடைய விரையாதிபதி நீச நிலையில் இருக்கிறார், குடும்பத்தில் இருக்கிறார். உங்களுடைய கண் அல்லது பல் இவைகளில் ஏதேனும் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி அதிர்ஷ்ட தேவதை அதிர்ஷ்ட லட்சுமி உங்களுடைய கதவை தட்டுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்கிறது. உங்களுக்கு புத ஆதித்ய யோகம், மகாலட்சுமி யோகம் இந்த மாதத்தில் அமைகிறது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. 2 மாத காலமாக உங்களுக்கு இடையூறு செய்து வந்த நவக்கோள்கள் உங்களுக்கு நன்மை புரியக்கூடிய இடத்தில் இருக்கிறது. சிலர் உத்தியோகத்தில் இடமாறி செல்வீர்கள், சிலர் தொழிலை மாற்ற நேரிடும். சீசன் தொழில் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல ராஜயோகம் இருக்கிறது. சீசன் தொழில் செய்து வருபவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றமிகு மாதமாக அமைகிறது. நெடுநாட்களாக இருந்து வந்த உடல் வேதனைகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் நிலை மிகவும் சீராக இருக்கும். ஒரு புதிய நண்பரை சந்திக்க நேரும். அந்த நண்பரால் உங்களுக்கு ஒரு நல்ல ராஜயோகமும் அமையும். ஆக பூ பெயர் கொண்டவர்களை இந்த மாதத்தில் நீங்கள் சந்திக்க நேரிட்டால் உங்களுடைய வாழ்வு மேம்படுவதற்கு ஒரு பிள்ளையார் சொல்லி என்று தான் சொல்ல வேண்டும். பூ பெயர் கொண்டவர்கள் அல்லது வெங்கடேசன் என்று திருநாமம் கொண்டவர்களை சந்தித்தால் உங்களுடைய வாழ்வு இந்த மாதத்திலிருந்து வலம் பெறும் என்பது நிச்சயம். அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய அலைபேசி மூலம், உங்களுடைய தொலைபேசி மூலம் கூட இந்த பெயர் கொண்டவர்கள் உங்களை தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாங்கள் இந்த மாதத்தில் வெங்கடாச்சலபதியை வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்வு மிகவும் வளம் பெறும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.